ஓகே, எங்கே மாப்பிள்ள? கொடைக்கானல் மாப்பிள்ள. கொடைக்கானல், திருச்சி கொடைக்கானல். ஓகே, டைம் என்ன? அப்போ 3:47. ஓகே, ஒரு 4 o'clockன்னு வச்சுக்க. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு டூர் விலாகா, மோட்டோ விலாக். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோன்னா ரயில்வே ஜங்ஷன் வாசலில். இது என்ன கோயில்ரா? வழிவிடுவேல் முருகன் கோயில். வழிவிடுவேல் முருகன் கோயில். ஓகே. பசங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு பயபக்தியோடு ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை, அதுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கை அதில் கெடுக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஓகே, கிளம்பலாமா? ஆரம்பிச்சிட்டான். ஓகே, கோயிலேருந்து சாமி கிம்பிலாம் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. பெட்ரோல் பங்க்கில் ஃபியூல் டாப் அப் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ மணி வச்சுருக்கோம், 3 days மொத்தம் கொடைக்கானலில் இருப்போம், 3 daysக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுதுங்கிறதையும் கீழே இருக்கிற சைடில் காட்டும். இந்த சைடாக இந்த சைடாக வாங்க, ஏதோ ஒரு சைடு காட்டும், நீங்கள் அது மூலயமா பார்த்துக்கலாம். ஓகேவா? ரெண்டு மணிக்கு டேங்க் ஃபில் பண்ணிடலாம். நார்மல் இப்போ தானே மணி கரெக்டாக 4. ஓகேம்மா, என்ன 6 லிட்டருக்கு அவனுக்கு கட்டாச்சு. ஓகேவா? நான் அப்போ ஒரு RC ஒரு R15. தேங்க்யூ. நவரு கல்லா விட்டு நவரு. பில்லெல்லாம் வாங்கி ரெண்டு வண்டிக்கு போட்டோன்னே கீழே சைடில் ஓரமாக போட்டுடலாம். ஓகேவா? எந்த வண்டிக்கு எவ்வளோ உள்ளன்னு மாப்பிள்ளை பில்லை பத்திரமா வச்சிரு. ட்ராவலர்னா இவன்தாயா? என்னடா இது கே கப்ஸ் மாதிரி பண்ணிக்கிருக்கீங்க? மாப்பிள்ள நீட்டாக பண்ணணும். மாப்பிள்ள அப்புறம் ரொம்ப நீட்டாக கூப்பிட்டு வரணும்ல அவனை. அது அவனுக்கு டைட்டாக இருக்கும்டா. லூஸ் பண்ண முடியாது. நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதை அவன் ஸ்டிச் பண்ணிட்டானா? இந்த பஸ்ல வச்சுக்குவோம். இதெல்லாம் காசு இல்லை. அந்த பஸ்லாம் காசு தான். 70 மட்டும் ஆக்கிடுவோம். ஓகே, சரி. ஓகே, நீங்கள் பெட்ரோலு டாப் அப் பண்ணட்டும். இது ப்ரோ மாப்பிள்ளை மச்சான் அதெல்லாம் அவ்வளோக்கா வராது. சப்ஸ்கிரைபர்ஸு மக்களே ரத்தத்தின் ரத்தமே அதெல்லாம் நமக்கு வராது. இவங்களை கூப்பிட்ற மாதிரியே நார்மலாக கூப்பிட்றேன். கனெக்ட் ஆகிக்கோங்க. என்ன மாப்பிள்ள பெட்ரோல் போட்டால் எதுவும் ஃப்ரீ கிடையாதா? இல்லை, வேறு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிக்கலாமா? புத்திசாலித்தனமாக ஒரு ஐடியா பண்ணலாமா? இங்கே வாங்குற 2 கேனை மட்டும் 2 கேன் மட்டும் காசு போட்டு வாங்கலாம். அடுத்த எல்லா கேன்லேயும் போகிற இல்லை தண்ணி பிடிச்சிக்கிட்டா அதே பெரிய காசு முடிச்சோம்னா. ஓகே, இப்போ நான் நல்லா தெளிவாக உங்களுக்கு எல்லாம் புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். நாங்கள் போகிறது வந்து திருச்சி டு கொடைக்கானல். ஓகேவா? எத்தனை நாள்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு 4 o'clock கிளம்புறோம். எப்படி ஒரு மேக்ஸிமம் அதிகபட்சம் கிருட்டி போகணும்னு வைங்களேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரிப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது. பைக்கில் ரெஸ்ட்டு போட்டு போகிற இடத்துல சும்மாவே 10 டீ குடிக்கிற கேங்கு நாங்கள். அப்போ பார்த்துக்கங்க. ஓகேவா? டேஸ் வந்துட்டு எப்படி இன்றைக்கி மதியத்தில் போயிடுவோன்னா, இன்றைக்கி ஒரு நாள் மொத்தம் 3 நாள் கணக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். 3 days. ஓகேவா? இப்போ ஒரு பர் பர்சன் 5,000ன்னு எடுத்துகிட்டு போகிறோம். டோட்டலாக 20,000ன்னு. ஒரு RC ஒரு R15 V3. ஓகேவா? ஃபியூல் எக்ஸ்பென்ஸு அது இதெல்லாம் உங்களுக்கு நான் அப்பப்போ சைட்லேயே அப்டேட் பண்ணிடுவேன். இந்த சைடு இல்லை இந்த சைடு ஏதோ ஒரு சைடு உங்களுக்கு இண்டிகேட் ஆகும். போகலாமாடா? கிளம்பலாம். ஓகே, சரி. ஓகே, உங்களுக்கு எப்படி இண்டிகேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஓகேவா? எங்களுக்கு கொடைக்கானல் ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மெஜாரிட்டி சிட்டியிலேருந்து தான் நாங்கள் போகிறோம். உங்கள் ஊருக்கு எப்படி கனெக்ட் பண்ணிட்டு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. நீங்கள் கூகுள் மேப் போட்டே போகலாம், கண்டினியூ பண்ணலாம், அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா ஏதாவது டீ 30 நிமிஷத்தில் அவன் சுத்த வலிக்குதுன்னு நேரம் டீ கண்டினியூ பண்ணுவான். அங்கே கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? இதுக்கடா ஓரம் கண்டினியூ ஏன்டா இன்னும் 1/2 மணி நேரத்தில் திண்டுக்கல்லே போயிடுவோம்டா.
என்னடா டீ இல்லை டீ வேணுமா? டீ வேணுமா? அப்புறம் உள்ள உட்காந்து டீ சாப்பிடுவோம் போய். இவனை வச்சுட்டு ஓட்டுறது எனக்கு படாத பாடா இருக்கு பாய். எனக்கு வரல. அப்படியே சரக்கு இல்லை காஃபி. சி குடிக்கார பையல. ரெண்டுகள்லேருந்து இப்படியே லெஃப்ட் எடுத்துடலாம். இது மில்க் பிஸ்கட். ஹலோ பாய். என்னடா பிளான் பண்ணியிருக்க? 5 minutes later. டீ பிரேக் முடிஞ்சு ரெஸ்ட் எடுப்போமா? நான் இருட்டா இருந்து வெளிச்சமாகும். இந்த கடை தான் வெளிச்சமாக இருந்து பட்டார்னு இருட்டாயிடுச்சு. வெளிச்சம் உண்டாயிற்று. பாடுறா ஏய் பாவண்டா அவன். அவனை விட பேக் எப்படி இருக்கு பாடுறா. வெயிட்டா இருக்கா இவனை? கரெக்டாக இப்போ எங்கே இருக்கோன்னா எங்கே இருக்கோன்னு எனக்கே தெரியாது. அது இவங்களுக்கே தெரியாது. இங்கேருந்து திண்டுக்கல் ஒரு 20 கிலோமீட்டர் கரெக்டாக. இல்லை நானும் தான் வர போகிறேன். ஏய் உட்றா என்னடா வச்சுருக்கீங்க? பேகை பார்த்து ஃபுட்டையை பார்த்துக்கன்ட்டு நான் இன்டர்வல்லாம் போயிட்டு என்ன விவி பேக்ஸா? ஓகே. இன்னும் 1/2 hour ஆகுமா திண்டுக்கல் போக? காமன் நேரம் அதே சொல்கிறேன். வண்டி போகலாம்டா. சொல்கிறான் போகலாம். அடுத்த பயணம் உன் பயணம். அடுத்த பயணம் உன்னோட பயணம். என்னடா பண்ணிட்டு இருக்க? ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கேன் வாப்பில். பெரிய ஃப்ரேம் செட் பண்ண பெரிய மாறி செல்வராஜ் வந்து வண்டியில் ஏறான். வண்டியில் ஏறான். நீ என்ன மாப்பிள்ள நீ அதை மாட்டிக்கலையா? அவன் மாட்டலடா. அவன் வந்து தூங்க போறானா? தூங்க போறானா? விடியோட தூங்கிட்டு வர போறானா? அடுத்த பயணம் திண்டுக்கல் பயணம். இதுதான் டூருக்கு வரா. விடியோட திண்டுக்கல் பயணம். விடிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். மழை விடியுது விடிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஓகே விடிஞ்சோடனே ஆரம்பிப்போம். எல்லாம் திண்டுக்கல் போயிட்டு ஆரம்பிப்போம் அப்படியே. ஓகே. 20 minutes later. வந்து இதுக்குள்ள பாலம் வரும்டா. யாரா நவரு சொல்கிறா? ஃப்ரேம் வச்சுக்கிறேன் கையிலே வச்சுக்கிறேன். அப்யூஸில் இருக்கு. பாலம் வந்தா பாலத்து வந்து லெஃப்ட் ரைட்டா 2 சைடு கொடைக்கானல் தெரியாது. அதனால அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எந்த சைடு கொடைக்கானல்னு போனது தெரியாது. மேப் இருக்கா மேலே போர்டு பார்த்தியா? கொடைக்கானல் நம்ம அங்கே கொடைக்கானல்னு எதுவுமே போடல. வரும்போது போர்டில் பார்த்தியா? எந்த போர்ட்லையுமே கொடைக்கானல்னு போடல. வேற ஏதோ தான் போட்டுருச்சு. நம்ம தான் போடணும். நேராக தெரிஞ்சா அதான் அது வளைஞ்சு வராட்டினாலும் நேரம் போனாலும் அதுதான் போட்டுக்க முடியாது. வளைஞ்சு தான் வரணும். இல்லடா நேரா எதுக்கு கூகுள் மேப் போய் சொல்லாது. நம்ம இப்படி போய் இப்படி வளைஞ்சு அப்படியே போயிடுவோம். பாவாடை நடவுலாம் உருவி வண்டி ஆடி கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்கோம் கொடைக்கானல் போனதுக்காண்டி. மீட்டரே காணும். மீட்டர் இல்லை பாய். நானா போய் பண்ணுறது தெரியும்ல. அவனுக்கு தான் சொன்னி அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லி மேப்பை போட சொல்கிறான்.
ரம்டானாவோட ஃபுல் ரைட் எடுத்தீங்கன்னா இந்த ரோடு வந்துடும். ஸோ இதுலேயே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸ்ட்ரைட்டாக போனால் வத்தலக்குண்டு. ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாக இருந்தது. அவ்வளோதான். வத்தலக்குண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக போனாலே கொடைக்கானல் வந்துடும். ஸ்ட்ரைட்டாக போனால் வராது, அங்கே ஒரு கட்டு வரும், அது தெரியும். ஒரே ரோடு. புரியல. அள்ளியே போவா வாங்கி சுருட்டி டீ கடை ஹோல்டான் முன்னாடி தான் போய் போடாண்டாங்களே. ரொம்ப பண்ணுறாரு. டீ பிரேக். இந்த சீட்டு புள்ள என்னடா இது? யாரா ஏதோ பீகாரி பையன் மாதிரி இருக்க. செத்துட்டான் சாமி ஒருத்தன். காலைல 6 மணிக்கெல்லாம் பொம்மாலங்க பிரியாணி செஞ்சுக்கிருக்காங்க. எனக்கே ஆச்சரியம்டா. அதனால தான் அது திண்டுக்கல். எவ்வளோ நேரம் உட்காந்து எனக்கு சுத்தலாம் வலிக்குது பொம்மால. டீ சொல்லு, காஃபி வேணாம், டீ சொல்லு. டீ தான்டா டீ காஃபி டோக்கன் வேண்டும்னு எழுதி வாங்க வேண்டும்னு எழுதி கொடுத்துருக்காங்க. நேராக போற ஓ டோக்கன் வாங்கிக்கோ. டோக்கன் பண்ணி ஆகுறா. 5 minutes later. ₹20 டீ. முன்னாடியே கேவலமா இருக்கா? அங்க இருக்கப்படுறா சேவகம்பட்டி டோல் பிளாசான்னு ஊதிப்பட்டி. ஏமாப்ல வாழ்க்கையிலேயே டீ குடிக்கணும்னா இந்த செக் போஸ்ட் கிட்ட இருக்க இந்த டீ கல்ல மட்டும் யாரும் டீ குடிக்க கூடாது. நம்ம வந்தோம்ல அது மாதிரி பல பேர் வந்து பார்த்துருப்பாங்க. என்னடா பண்றீங்க? இங்க பாரு, அவன் தண்ணியை ஊற்றி விட்டான்டா ட்ரெஸ் பூரா. அவர் தண்ணி ஊத்து மாதிரி நீங்க என்ன செய்து கொண்டு தண்ணியை ஊற்றிட்டு வந்திருக்காண்டா. அது தெரியாம நான் உட்காந்துட்டு சொல்றேன்டா. அப்ப தண்ணி ஊற்றாது எங்க ஊற்றுது எங்க ஊற்றுது நேற்று திருப்பி போய் கேட்கறாண்டா. நல்லா இருக்குல்ல நான் எது பார்த்தா எல்லாம் லீவ் சொல்ல ஆரம்பிங்க. One hour later. ஓகே, அந்த டீக்கல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு ரோடு ஒன்று கட்டாகும் கொடைக்கானல் போட்டு. ஸோ அந்த ரோட்டில் தான் இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கடா அந்த கிளிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் எல்லா ஃபோன்றையும் தேடிட்டேன், எல்லாத்தோட ஃபோனையும் தேடிட்டேன், எங்கே போச்சுன்னு தெரில. மேபி ஹார்ட் டிஸ்க் ஆகணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் செக் போஸ்ட்டை தாண்டினா ஹில்ஸ் தான். சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். Thanks. Love you. Forever.